வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். தந்தூரி மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 2 கார்ன் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன் நல்லா வெந்துருச்சு. இதை குக்கர்லேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா லூஸாக இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அது வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து இதை நம்ம கார்னில் அப்ளை பண்ணிக்கலாம். கார்ன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அப்படியே உருகி ஊற்றிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா பரவலாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கார்னை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிச்சம் இருக்க வெண்ணெயை இதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நல்லா ஃப்ளேவர்ஸ் அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக இது கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ இதை டைரெக்டாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதை பட்டர் சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கனால இது ரொம்ப சீக்கிரமாகவே சுட்டு வந்துடும். நல்லா பிளாக் ஆகிடும். ஸோ டக்கு டக்குன்னு திருப்பிக்கோங்க. நீங்கள் மொத்த காணியும் 1 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லா சைடும் சுட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துடலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி கார்ன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தந்தூரி கார்ன் நல்லா ஸ்மோக்கியாக அந்த மசாலா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் பண்ணி இதை சுட்டு எடுத்துருக்கனால செம்ம சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சூப்பர் டூப்பரான ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.